எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், வாங்க. வா மாதவி. இவங்கதான் மாதவி. ஓ அப்படியா, உட்காருங்க. மிஸ் மாதவி, உங்களை பத்தி போனா நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என் தங்கச்சியோட கல்யாண செலவுக்காக எனக்கு சொந்தமான நிலத்தை விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அது மேல கொஞ்சம் கடன் இருக்கு. அதை அடைக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எனக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா சேல் டேட் போட்ட உடனே செட்டில் பண்ணிடுவேன். கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி லோன் வாங்கி கொடுக்கற வேலையெல்லாம் நான் எப்பயோ நிறுத்திட்டேன். ஒரு சில பேரு லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டாததுனால எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் எல்லாம் லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. மேடம், உங்களை நம்பிதான் மாதவியை கூட்டிட்டு வந்திருக்கேன் இவ்வளவு தூரம். மத்தவங்க மாதிரி அவ கிடையாது. சொன்னபடி நடந்துப்பா. இருக்கலாம், ஆனா சூழ்நிலை அப்படி இல்லையே. நானும் இந்த ஹோட்டல்ல நிர்வாகியா தான் இருக்கேன். எனக்கும் மாச சம்பளம் தான். இந்த சூழ்நிலையில நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? May I come in? எஸ், வாங்க. வணக்கம் மேடம். என்ன விஷயம்? நைட் 11:30 ஃளைட்ல வர நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ண வேண்டிய கார் டிரைவர் திடீர்னு லீவ் போட்டாரு. என்ன சொல்றீங்க? இப்படி திடீர்னு லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லி தானே வேலைக்கு சேர்த்தோம். அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்களா மேடம்? நான்சென்ஸ், எல்லாம் போய். லீவ் வேணும்னா யாரையாவது சாவடிச்சிடறாங்க. போங்க, போய் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்க. விக்டர் தான் ஃப்ரீயா இருக்காராம், அவரை கூப்பிட்டுமா மேடம்? என்ன பேசுறீங்க? அவன் தண்ணி அடிச்சிட்டு ஒழுங்கா வேலைக்கு வராததுனால தான் டிஸ்மிஸ் பண்ணோம். மறுபடியும் எதுக்கு அவனை கூப்பிடணும்ன்றீங்க? ஏன் உலகத்திலே வேற டிரைவர்ஸே கிடையாதா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் வேணா இங்க டிரைவர் டியூட்டி பார்க்கட்டுமா? நீயா? என்ன சொல்ற மாதவி? ஆமா மேடம், எனக்கு டிரைவிங் நல்லா தெரியும், லைசன்ஸும் இருக்கு. யாருக்கோ கொடுக்கற சான்ஸ் எனக்கு கொடுக்கலாமே. கொடுக்கலாம், ஆனா டிரைவர் தொழில் கொஞ்சம் ரிஸ்கானதாச்சே. ஏர்போர்ட் சவாரி மேக்ஸிமம் நைட்ல தான் இருக்கும். அதுவும் நீங்க ஒரு பொண்ணு. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? முதல்ல பெட்ரோல் பங்க்ல லேடிஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு லேடிஸ் இல்லாத பெட்ரோல் பங்கே இல்ல. அது மட்டும் இல்ல மேடம், டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பஸ், லாரி, காரு, ஃபிளைட்னு பொம்பளைங்க சாதிக்காத இடமே இல்ல. இதுல ஏர்போர்ட்டுக்கு நைட் சவாரி போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். ப்ளீஸ் மேடம், நான் செய்யறேன். ஓகே மாதவி, உங்களோட ஆர்வத்துக்காக நான் இந்த டியூட்டியை தரேன். ரிசப்ஷன்ல உங்க ஃபோன் நம்பரையும் டிரைவிங் லைசென்ஸ் காப்பியும் கொடுத்துட்டு போங்க. மிஸ்டர் சுரேஷ், மாதவிக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ரிசப்ஷன்ல உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் காப்பியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போங்க. நான் கால் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நிலத்து மேல உங்களுக்கு இருக்கிற கடனை அடைக்கத்தான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல மேடம், என் தங்கச்சியோட கல்யாணத்தை எந்த சிரமமும் இல்லாம நடத்தணும். அதுக்கு அந்த நிலத்தை திருப்பணும். அதுக்காக தான் இதை நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு விதத்துல நானும் உங்களை மாதிரிதான் மாதவி. குடும்பத்துல மூத்த பொண்ணா பிறந்து எல்லாரையும் கரையேத்த நான் பட்ட கஷ்டம், அதை இப்ப நினைச்சு பார்க்க வச்சுட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள். வாங்க. தேங்க்ஸ் மேடம். வா போலாம். என்னக்கா? மாதவி, நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுன்னு தோணுது. எதுல? தங்க விஷயத்திலும் சரி, இந்த டிரைவர் விஷயத்திலும் சரி. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த 30 நாளைக்குள்ள 1.5 லட்சம் ரூபாவை திருப்பி தரேங்கிற டீலுக்கு நீ ஒத்துட்டு இருக்கவே கூடாது. எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறதுக்கு இங்க வந்தா நீ டிரைவர் வேலைக்கு ஒத்துக்கிட்ட. அதுல சம்பாதிச்சு எப்படி கடன் அடைக்க முடியும்? அக்கா, இந்த வேலையில லட்சமா கிடைக்காதுதான். ஆனா என் லட்சத்தை நோக்கி போறதுக்கான முதல் ஸ்டெப் இது. எவ்வளவு கிலோமீட்டர் தூரம்னாலும் அடிமேல அடி எடுத்து வச்சு நடந்தா அதுவே கிட்ட வந்துரும். நடக்காம இருந்தா அங்கே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும்.
இதுதான் என் பாலிசி. கையை கொடு. உன் பாலிசி சக்சஸ்ஃபுல்லாக என்னோட வாழ்த்துக்கள். சரி, இப்ப நடக்க ஆரம்பிக்கலாமா? ரைட், வாங்க. ராமகிருஷ்ணா கொஞ்சம் பாருப்பா. போங்க. அது சொன்னா கேளுங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. வேலைக்கு டேப்லெட் கொடுத்துருங்க, டிலே பண்ண வேண்டாம். ஓகே டாக்டர், டாக்டர் இப்போ என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஐயோ அம்மா அம்மா அழாதீங்க. அமைதியா இருங்க. என் பொண்ணுக்கு ஒண்ணாகாது, அழாதீங்க. ஒண்ணாகாது, தைரியமா இருங்க. நாங்க இருக்கல, நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இருங்க. எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் சார், பேஷண்ட் என்ன பாய்சன் சாப்பிட்டாங்க? செடிக்கு தெளிக்க வச்சிருந்த பூச்சி மருந்து எடுத்து சாப்பிட்டா டாக்டர். ஓ ஐ see. சரி சரி, அவங்கள கொஞ்சம் உட்கார வைங்க. டாக்டர், எப்படி மாதவிக்கு போன் பண்ணி சொல்லணும்டா. இப்ப எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? அவ எங்க ஊர் சுத்துறாளோ என்னமோ. அவளால தானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அம்மா வேண்டாம்மா, சொல்றத கேளுமா. அம்மா போகாதீங்கம்மா. அம்மா சொல்றத கேளுமா. இல்ல, அவளுக்கு சொல்லணும். என்னங்க இது? அம்மா ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ மாதவி, நான் அம்மா பேசுறேம்மா. ஏமா பதட்டமா பேசுற? என்னாச்சு? நம்ம கவிதா விஷத்தை குடிச்சிட்டாம்மா. என்னமா சொல்ற? ஆமாம்மா, செடி கடிக்க வச்சிருந்த பூச்சி மருந்து குடிச்சிட்டா. ரொம்ப சீரியஸா இருக்கான்னு டாக்டர் சொல்றாரு. எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கமா? ஜேஎம் ஹாஸ்பிடல்ல இருக்கோம்மா. கொஞ்சம் சீக்கிரமா வாம்மா. சரிம்மா, உடனே வந்துடுறேன். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா ஜேஎம் ஹாஸ்பிடல் போங்க. சரிம்மா. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. உட்காருமா. ராமகிருஷ்ணா, எனக்கு பயமா இருக்கு. அம்மா ஒண்ணாகுதுமா, கவிதா ஒண்ணாகுதுமா. என்னடி என்னமோ நிறமா சுப்புல தேய்ச்சி மாதிரி குனியாமலே வேலை பாக்குற? இந்த இத தண்ணியில முக்கி எடுத்து தரைய நல்லா அழுத்தி தொட. நல்ல தரையில மண்டிய போட்டு தொடடி. ஏண்டி, ஏன் இப்படி கோகிலாவை படாத பாடுபடுத்துற? துணி வச்சு தொடச்சாதான் அழுக்கு போகுமா? இந்த குச்சி வச்சு தொடச்சா அழுக்கு போகாதா? இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? ஏன் சம்பந்தம் இல்லாம ஆஜராகிற? நீ போய் உன் வேலையை பாரு. ஏண்டி, நியாயத்தை கேட்க கூடாதா? எது நியாயம் எது அநியாயம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா மருமகளை நீ ஏண்டி குடும்பப்படுத்தி வேலை வாங்க போற? கூட மாட ஒத்தாசை பண்ணிருப்பல்ல. ஆ, இவ அண்ணன் பண்ண காரியத்துக்கு இவளுக்கு ஒத்தாசை பண்ணணுமாக்கும். இவளும் உதச்சு அனுப்பிச்சிருக்கணும். கேசவன் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான், வரட்டும் பாத்துக்கலாம் தான் பொறுமையா இருக்கேன். பொறுமை அதுவும் உனக்கு. இந்த குரங்கு சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாயா? மாமா, நீங்க எதுக்கு தேவையில்லாம எனக்காக அத்தைக்கிட்ட சண்டை போடுறீங்க? அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை தானே மாமா. இது என் கடமை மாமா. என்னடி பொல்லாத கடமை? தங்கச்சி புருஷனை தூக்கி உள்ள வச்சிருவேன் கேஸ் கொடுக்கறதா உங்க அண்ணனோட கடமையா? ஒரு 75,000 ரூபாய்க்கு உங்க அண்ணன் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இதனால எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது இல்லாம சமூகத்துல எனக்கு இருந்த நல்ல பேரும் கெட்டு போச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த அரடி ஸ்கேல் மூஞ்சி என்ன பண்ணா தெரியுமா? டேய், சொன்னாதானடா தெரியும். நீங்க பேசாதீங்க பெரியப்பா. அண்ணன் தான் ஆர்டரா சொல்லிட்டு வராருல்ல, நீங்க நடுவில் பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யோ சும்மா இறையா, நீ பேசாம இருக்க மாட்டே? சொல்லடா கேசவா, இவ அண்ணன் என்ன பண்ணா? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கூப்பிட்டு விசாரிங்கன்னு உட்கார்ந்து இருந்தா உள்ள வந்த இவ அண்ணன் என் சட்டைய பிடிச்சி என்ன அடிக்க வந்துட்டான். அம்மா, என்னடி பதற? உன் அண்ணனுக்கு என்னாச்சோன்னு அப்படியே பாசமலர் துடிக்கிறீங்களோ?
மச்சான கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் தரங்கட்டவன் இல்லடி. ஆனா அந்த ஆள் தான் மச்சான் கூட பார்க்காம அண்ணனை கை நீட்டி அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டானா? ஏண்டா கேசவா, அவன் அடிக்கிற வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்தாரு? சும்மா தான் இருந்தார் பெரியமா. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டருக்கு ராமகிருஷ்ண ரொம்ப தெரிஞ்சவராம். இது கூட பரவாயில்லம்மா, நான் ஈஸியா கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிஎம் செல் வரைக்கும் போவேன்னு சொல்லி பயங்காட்டி அவங்கள என் வழிக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இவன் அண்ணன் போன் பண்ணி அவன் பொண்டாட்டிய வர சொன்னான் பாரு, அவளும் வந்தா. அந்த டால்டா டப்பாக்காரி வந்ததும் என் டப்பாவே டான்ஸ் ஆடி போச்சுமா. ஏண்டா அவ கையாலே 4 அடி வாங்கினியா? வந்த வேகத்துல அவ அடிச்சிருப்பா. ஆனா அண்ணன் தங்கச்சின்னு ஒரு சென்டிமீட்டை போட்டு வந்த கோவத்தை குறைச்சிட்டாரு. இருந்தும் பிரயோஜனம் இல்லம்மா. நான் ஒரு கேஸ் கொடுத்தா அவ என் மேல 100 கேஸ் கொடுப்பாங்கறா. அவ சொல்லிட்டா அப்படி கொடுத்துட முடியுமா? ஏண்டா நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ கேட்க வேண்டியதானே? கேட்டனே. அதுக்கு அந்த கரகாட்டக்காரி என்ன சொன்னா தெரியுமா? குடும்ப வன்முறை சட்டத்தின்படி உன்னையும் அம்மாவையும் தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொல்றா. அவளுக்கு இன்னைக்கு இருக்க சட்டம் தெரிஞ்சிருக்கு, அதான் அதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறா. உங்க அம்மாவுக்கு அது தெரியாதனால தான் இன்னைய வரைக்கும் மருமகளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறா. நான் மட்டும் அந்த ஸ்டேஷன்ல இருந்திருந்தா முதல்ல அந்த செக்ஷன்ல கேஸ போடுங்கன்னு தாராளமா சொல்லிட்டு வந்திருப்பேன். ஏன் இப்ப கூட போய் என் பொண்டாட்டியும் மகனுமா கூட்டு சேர்ந்து என் மருமகளை அடிக்கிறாங்கன்னு அவங்கள குடும்ப வன்முறை சட்டத்துல உள்ள தூக்கி போடுங்கன்னு புகார் கொடுக்க வேண்டியதானையா? ஏய் ஏய், அப்படி கொடுக்கறதா இருந்திருந்தா நான் என்னைக்கோ கொடுத்துருப்பேன்டி. இந்த சட்டமெல்லாம் தெரிஞ்சாலாவது நீ திருந்த மாட்டியாங்கிற நப்பாசில தாண்டி நான் பொறுமையா இருக்கிறேன். ஆமா, பெரிய பொல்லாத சட்டம். அது மருமகளுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமோ? என் மகனோட பணத்தை எடுத்துட்டு போய் எவங்கிட்டயோ கொடுத்துருக்கா. அதை தட்டி கேட்டப்போ 4 தடிச்ச வார்த்தை வந்துருச்சு, கைகலப்பாயிடுச்சின்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்களா? ஏத்துக்க மாட்டாங்கடி. திருடுனா கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்பதான் அவங்க திருடினால கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க என்னவோ சொல்லிட்டு போட்டோம். ஆனா அவங்க அண்ணங்கார வீராவேசமா வந்து என் தங்கச்சிக்காக எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லி செக்கு போட்டு கொடுத்துட்டு போனானே, அங்க பேங்க்ல பணம் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சே, அதை என்ன ஏதுன்னு கூட கேட்க கூடாதா? ஆமா, இதையெல்லாம் கேட்டுட்டு அவன் கொடுத்த செக்கையும் கிழிச்சு போட்டுட்டு விட்டா போதும்னு ஓடி வந்துட்டமா. சப்போர்ட் பண்ண என்னையும் சந்தேக கேஸ் உள்ள புடிச்சு போட்டுருவேன்னு என்ன மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்க பெரியமா. என்னடா இது, வச்சிருந்த பணமும் போச்சு, கொடுத்த செக்கும் போச்சு, அதுக்கப்புறம் எதுக்குடா இவ? எதுக்கு இங்க இருக்கணும்? அடிச்சு துரத்துற அவ வீட்டுக்கு. இனி இவளால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இவளை அத்து விரட்டி விட்டுட்டு உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்டா நானு. கேசவா, அத்து எரிடா இவ தாலிய. டேய் கேசவா, வேண்டாம்டா, அம்மா பேச்ச கேட்காதடா. கோகிலா பாவம்டா, சொல்றது கேளு. ரவி, உன் பெரிய பண்ணை இழுத்துட்டு போய் உள்ள வச்சு பூட்டுடா. பெரியப்பா நீங்க வாங்க, சொன்னா கேளுங்க பெரியப்பா. வாங்க 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 பெரியப்பா, தப்பிச்சிருமா. வாங்க வாங்க பெரியப்பா, வாங்க. சொல்றேன்ல, உள்ள போங்க, உள்ள போங்க. ஏய் ஏய் நில்றி, எங்கடி ஓடுற? அத்திடா. ஏய் நில்றி, என்கிட்டயா வா? நான் கட்டின தாலி இனிமே உன் கழுத்துல இருக்க கூடாது. கழட்டி கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போடி. மாமா வேண்டாம் மாமா, தாலி விட்டுருங்க மாமா. விட்ரி விட்ரிங்கறல விட்ரி. ஏய் விட்ரி விட்ரிங்கறல. கேட்டு சொன்னால கேக்குற மாமா, தாலி ஒண்ணும் பண்றாதீங்க மாமா. ஓஹோ, என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குற மாமா, செத்து போன்னு சொல்லுங்க, செத்து போயிடுறான, தாலி மட்டும் பறிக்காதீங்க மாமா. அப்போ நான் உன்னை அடிச்சா வாங்கிக்கிறேன், மிதிச்சா தாங்கிக்கிறேன். கொடுமைப்படுத்துறேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பண்ண மாட்டேன் மாமா, பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மாமா, விட்டுருங்க. அம்மா, இவ இனிமே செத்த பாம்புமா. டேய், இதுக்கு முன்னாடி அப்படிதான்டா இருந்தா. நம்ம பணத்துக்கு என்ன வழின்னு பாக்கறத விட்டுட்டு இவகிட்ட வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. யோசிப்போம்மா, யோசிப்போம், வேற வழி யோசிப்போம். அந்த வழியும் இந்த கோகிலாவை வச்சு தான் வரப்போகுது. அது வரைக்கும் இவ இங்கேயே இருக்கட்டும்.
ஹவருக்கு ஒரு தடவை அட்ரோஃபின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருங்க. ஓகே சார். ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன கூப்பிடுங்க. சார், பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஸ்டமக்கில் இருந்த பாய்சனை வாமிட் பண்ண வச்சிட்டோம். ஆமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இடையில அவளுக்கு அவ அக்காக்கு சின்ன பிரச்சனை. அதில் இப்படி பண்ணிட்டா. பொதுவாக இந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் கேஸை நாங்கள் பார்க்கறது இல்லை. இன்ஸ்பெக்டர் லட்சுமணன் உங்களுக்கு தெரிஞ்சவர்னு சொன்னீங்க. அவர் சொன்னதுனால தான் எந்த ஃபார்மாலிட்டிஸும் பார்க்காம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாமல் பார்த்துங்க. ஓகே டாக்டர். டாக்டர் இப்ப அவ எப்படி இருக்கா? பயப்படாதீங்கம்மா, காப்பாத்தியாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். நிறுத்துங்க, இங்கதான். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கவிதான ஒரு பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? எமர்ஜென்சி வார்டில். தேங்க்ஸ். இப்போ மயக்கத்தில் இருக்காங்க. இன்னும் 1 or 2 hours மயக்கம் தெளிஞ்சிடும். ஒரு நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்க. ஓகே டாக்டர். நல்ல வேளை அத்தை, நாமெல்லாம் இருந்ததுனால ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அம்மா, கவிதா எப்படிமா இருக்கா இப்போ? ஏய், நீ எதுக்கு இப்போ வந்த? கவிதா உயிரோட இருக்காளா இல்ல செத்து போட்டால பார்க்க வந்தியா? விலகின சொந்த சேரும், பகையாளிங்க மனம் மாறுவாங்க, லட்சுமி கடாச்சமும் பொங்கும். அப்படிப்பட்ட யோகமான நேரம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு.